வெல்கம் டு யம்மி டம்மி கிச்சன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி வந்து பன்னீர், ஹோம்மேட் பன்னீர். ஸோ பால்ல இருந்து சாஃப்ட் ஆட்டு பன்னீர் வந்து வீட்டிலேயே எப்படி பண்றதுன்னு காணிக்கிறேன். வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதில் வந்து நான் 2 லிட்டர் பால் வச்சிருக்கேன். உங்களுக்கு வந்து சாஃப்டான பன்னீர் கிடைக்கிறதுக்கு வந்து சில டிப்ஸ் சொல்கிறேன். ஒன்று வந்து பால் வந்து ஓவராக பொங்கிடக்கூடாது. உங்களுக்கு இப்போ பார்த்தாலே தெரியும், இந்த பாலுக்கு மேலே நிறைய ஸ்டீம் வருது பாருங்கள். அதுக்கப்புறம் சைட்லலாம் வந்து பொங்குற ஸ்டேஜுக்கு வந்துடுச்சு, அதாவது பாய்லிங் ஸ்டேஜ் வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் தான் நம்ம வந்து இது பன்னீர் பண்ணணும். இதை வந்து ரொம்ப தளன்னு கொதிக்கும் போது நம்ம வந்து ஆட் பண்ணோன்னா நமக்கு வந்து பன்னீர் வந்து ரொம்ப ஹார்டாக டஃப் ஆகிடும். ஸோ இந்த ஸ்டேஜ் வரும்போது அடுப்பை வந்து லோ பண்ணிவிடுங்க. லோ பண்ணிவிட்டு நம்ம இந்த பாலை தெரிய வைக்கக்கூடிய இன்க்ரீடியண்ட் ஆட் பண்ணலாம். நீங்கள் 3 இன்க்ரீடியண்ட் இருக்குது. ஒன்று வந்து லெமன் ஜூஸ், ஒன்று வந்து வினிகர், ஒன்று வந்து மூணாவது வந்து தயிர். நான் எப்போவுமே தயிர் தான் யூஸ் பண்ணுவேன். ஏன்னா வந்து லெமன் ஜூஸும் வினிகரும் உங்களுக்கு பன்னீர் வந்து ரொம்ப ஒரு புளிப்பு டேஸ்ட் கொடுக்கும். தயிர் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குவான்டிட்டி, ஏன்னா தயிர்லேயும் ஃபேட் இருக்குல்ல, அதுவும் வந்து இது கூட மிக்ஸ் ஆகும்போது கொஞ்சம் குவான்டிட்டி கூடுதலாக வர்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அந்த புளிப்பு டேஸ்ட் வந்து இருக்காது. அதனால் நான் எப்போவுமே தயிர் யூஸ் பண்ணுவேன். 2 லிட்டர் பாலுக்கு 1/2 கப் தயிர் வச்சுருக்கேன். இப்போ நம்ம வந்து லோ பண்ணிவிட்டு அடுப்பை இந்த தயிரை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணுங்கள், மொத்தமாக ஆட் பண்ணாதீங்க. அப்போ தான் உங்களுக்கு வந்து எவ்வளோ ஆட் பண்ணுறீங்கன்னு தெரியும். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு ஸ்டேஜில் அந்த பன்னீர் வந்து திரிய ஆரம்பிக்கும். அடுப்பு வந்து லோவில் தான் இருக்கணும், ஹை ஃப்ளேமில் இருக்கக்கூடாது. இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா லைட்டாக கேர்டிலாக ஆரம்பிச்சிருச்சு. ஆனால் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டேஜில் வந்து தண்ணி தனியாக, அந்த பன்னீர் தனியாட்டு வரும், அந்த கேர்டல்ஸ் வந்து தனியாக வரும், ஒரு க்ரீனிஷ் வே வாட்டர் வந்து கிடைக்கும். அந்த ஸ்டேஜ் வரைக்கும் நம்ம தயிர் ஆட் பண்ணுவோம். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேர்ட்ஸ் தனியாக வந்துடுச்சு, அந்த வே தண்ணி வந்து தனியாக தெரியுது பாருங்கள், ஒரு மாதிரி லைட் க்ரீனிஷ் கலரில். இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கப்புறம் வந்து நம்ம குக் பண்ணக்கூடாது. ஸோ அடுப்பை ஆஃப் பண்ணிட்டு ஜஸ்ட் ஒரு நிமிஷம் அப்படியே விட்டுருங்க, கம்ப்ளீட்டாக அது செப்பரேட் ஆகட்டும். அதுக்கப்புறம் நம்ம இதை வடிகட்டிக்கலாம். பெரிய பவுலுக்கு மேலே ஒரு வடிகட்டி வச்சுக்கோங்க. மஸ்லின் கிளாத்து இல்லைன்னா ஏதாவது மெல்லிசான கிளாத்தை அதாவது லைட்டாக வாஷ் பண்ணிவிட்டு பிழிஞ்சு இந்த வடிகட்டிக்கு மேலே ஆட் பண்ணிடுவோம். லெமன் ஜூஸ் வினிகர்லாம் யூஸ் பண்ணிங்க அப்படின்னா இதை வந்து நல்லா வாஷ் பண்ணணும் நீங்கள். ஏன்னா வந்து அந்த புளிப்பை வந்து இதில் வந்து எடுக்கணும், அதுக்கு வேண்டி தண்ணியில் வந்து வாஷ் பண்ணணும். பட் நீங்கள் புளிக்காத கர்டு யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு வந்து அந்த வாஷ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. நல்லா மடக்கிக்கோங்க. ஏன்னா இந்த பன்னீருக்கு மேலே வெயிட் வச்சாதான் அதில் உள்ள எக்ஸஸ் தண்ணி எல்லாமே வடிகட்டி நமக்கு வந்து பார் மாதிரி கிடைக்கும். ஸோ நான் என்னோட இந்த மார்பிள் இந்த வெயிட்டான ஒரு இதை வந்து வைக்கிறேன். இப்போ கிட்டத்தட்ட ஒரு 2 hours ஆயிருக்கு. நம்ம பன்னீர் வந்து நல்லா செட் ஆகிருக்கும். இப்போ எடுத்து கட் பண்ணிடலாம். பன்னீர் பாருங்கள் நல்லா செட் ஆகிடுச்சு. நீங்கள் வந்து இந்த மாதிரி முடிச்சு போட்டு வைக்கும்போது திக்காட்டு பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு திக்கான பீசஸாக கிடைக்கும். பட் இதுவே வந்து ஓரளவுக்கு நியாயமான பீஸ் தான். இப்போ இதை வந்து கட் பண்ணிடலாம். நல்ல சாஃப்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த பன்னீர். எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள் பன்னீர். இது எல்லாத்தையுமே நீங்கள் எடுத்து ஒரு கண்டெய்னரில் போட்டு 2 நாள் ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கலாம். சப்போஸ் கொஞ்ச நாள் இது பண்ணுறீங்க, ஸ்டோர் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு பெரிய கண்டெய்னரில் போட்டு தண்ணி வந்து ஃபுல்லாட்டு கவர் பண்ணுற மாதிரி தண்ணி ஊற்றிட்டு நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ நம்மளோட பன்னீர் பண்ணுறது எவ்வளோ ஈஸின்னு பார்த்தீங்கல்ல. இந்த பன்னீரை வச்சு நீங்கள் கிரேவி, பிரியாணி, புலாவ் எது வேணாலும் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெஷ் பன்னீர் வந்து சாலட்ல கூட ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதை வச்சு உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் ஒரு சூப்பரான கிரேவி பண்ணி காணிக்கிறேன். ஸோ அதுக்கு வந்து வெயிட் பண்ணுங்கள். அண்ட் இதோடு இன்னைக்கு வீடியோ முடிச்சுக்கிறேன். இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.